விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டுவர முடியாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன என்றும், இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் கூலிக்கு நெசவு செய்பவர்கள் என்றும், இவர்களை நம்பி மறைமுகமாக பல லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 3 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தங்களது விசைத்தறியில் வேலை செய்யும் கூலி ஆட்களின் சம்பள உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் தற்போது வழங்கப்படும் கூலி மிக மிக குறைவு என்றும், தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டியும் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கழகத்தின் சார்பில் சூலூர் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், ஆனால் இதுவரை விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேச வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூலி உயர்வு பிரச்சனையால் இந்த தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் அதன் சார்பு தொழில்களை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக அரசால் உயர்த்தப்பட்ட வரிகள், கட்டணங்கள் மற்றும் கடும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அனைத்து காரணிகளின் விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அதன் சார்பு தொழிலாளர்கள் என்று லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தியுள்ளார்.